வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. நேற்றும் மற்றும் தொடர்ந்தும் அமெரிக்காவால் ஈரானும், இஸ்ரேலால் காசா மற்றும் லெபனானும் يا الله الشباب يا الله زي النار يا شباب يا الله தாக்கப்படுவது தொடர்கிறது. அமெரிக்காவுடைய தாக்குதலுக்காவது பதிலடி தாக்குதல் கொஞ்சமாவது ஈரானிலிருந்து வருது. ஆனால் இந்த லெபனானும் காசாவும் தினந்தோறும் இஸ்ரேல்கிட்ட அடி வாங்கி சாகிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த லெபனான் அடிவாங்கும் செய்தி மிகப்பெரிய அளவு அரபிய இஸ்லாமிய ஊடகங்கள் செய்தி ஆக்குவதில்லை. அது அவங்க கௌரவ குறைச்சான்னு நினைக்கிறானுங்க. அதாவது இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே, அதில் ஈரான் சொல்லுகின்ற முதல் கோரிக்கை, எக்காரணம் கொண்டும் லெபனான் தாக்கப்படக்கூடாது. லெபனான் தாக்கப்பட்டால் அது ஈரானை தாக்கினது போல. ஆனால் இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் வந்ததிலிருந்து தினம் தோறும் லெபனான் தாக்கப்படுகிறது. லெபனானின் பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றப்படுகிறது. நேற்று இஸ்ரேல் இராணுவம் நிருபர்களை லெபனானை பிடித்த பகுதியை சுற்றி காட்ட அழைத்தே போயிட்டாங்க. ஆனால் இது இஸ்லாமிய ஊடகங்கள் பெருசாக செய்தியாக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு லெபனான் இசபுல்லாட்டிருந்தும் பதிலடி இல்லை, ஈரான்ட்டிருந்தும் பதிலடி இல்லை. இது ரொம்ப அவமானமா இருக்கு இஸ்லாமிய அரபிய உலகத்துக்கு. இப்படி இஸ்ரேல் செய்வது ஈரானால் பதிலடி கொடுக்க இயலாமல் இருப்பது. அதனால இதை பெருசா செய்தியாக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த சாத்தானின் அச்சு நிச்சயமாக முடிவுக்கு வந்துவிடும். சாத்தானின் அச்சு என்பது ஈரான், காசா, ஹமாஸ் மற்றும் லெபனான் ஹிசபுல்லா. இது ஒரு சாத்தானினோட அச்சும்பாங்க. இந்த அச்சு விரைவில் முடிவுக்கு வந்துடும். நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு தாக்குதலை ஆரம்பிச்சாங்க அமெரிக்காவுடைய விமானப்படை, கப்பற்படை. திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் தாக்குதலை நடத்தி முடிச்சுக்கிட்டாங்க. அந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அடிப்பதற்கு அமெரிக்காவுக்கு எண்ணம் இல்லை. ஆனா எது அடிக்க வைக்குது அப்படின்னா, திரும்ப ஈரான் முட்டாள்தனமாக தன்னுடைய பலத்தை உணராமல் போய் இந்த பக்கத்து அரபு நாடுகளை திரும்ப பதிலடிக்கு தாக்குவதால் பதிலுக்கு இன்றைக்கு இரவு அமெரிக்கா தாக்குறாங்க. இப்படி இந்த தாக்குதல் தொடர்ச்சியே போகுது. இதில் அமெரிக்காவுடைய தாக்குதல் மிகப்பெரிய விளைவை ஈரானுக்குள் ஏற்படுத்துகிறது. ஈரான் தாக்குவதுமே இந்த அரபு நாடுகளில் சிறிதளவு சேதத்தை கொடுக்குது. ஈரானிலும் மிகப்பெரிய அளவு வலைதள கட்டுப்பாடு இருக்கு, வளைகுடா நாடுகளையுமே இருக்கு. நீங்க சர்வசாதாரணமாக புகைப்படங்களை எடுத்து வளைகுடா நாடுகள் தாக்கப்படுவதை, அங்குள்ள அமெரிக்கா படைத்தளங்கள் தாக்கப்படுவதை வீடியோலாம் எடுத்து போட்டால் வளைகுடா நாடுகளில் அந்த மாதிரி செய்பவர்களுடைய வாழ்க்கையவே முடிச்சிருவாங்க. கைது செய்வது வேற, வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. அதனால பயந்து கொண்டு அங்கே நடக்கும் பெரிய தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு வெளிவரல. ஆனால் சேட்டலைட் மூலமாக பார்க்கும்போது சிறிய அளவில் வளைகுடா நாடுகளுக்குள்ளும் அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் சிறிய அளவுக்கு சேதமாயிருக்கு. ஈரான்ல மிகப்பெரிய அளவு சேதமாக்குது. இப்போ நீங்க பார்க்குற வீடியோ ஈரான்ல ஒமுதியா என்ற பகுதியில் ஏர்பேஸ் விமான படைத்தளம் தாக்கப்பட்டு அழியும் காட்சி தான் வீடியோ பார்க்குறீங்க. அதுல ஹேங்கர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது விமானங்களை நிறுத்தி வைக்கும் இடம், கொட்டகை அப்படிம்பாங்க. அந்த கொட்டகை தீப்பற்றி எறிவதை நீங்க பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, நீங்க பார்க்குற வீடியோ ஈரானுடைய துறைமுக பகுதி பந்தார் அப்பாஸ் அப்படிம்பாங்க. அங்கே நேற்று இரவு நடந்த தாக்குதல். இந்த 2 வீடியோ கிடைச்சது. இதை தாண்டி எண்ணற்ற இடங்கள் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல ஈரானுடைய இராணுவ கட்டமைப்புகள், ரேடார் மற்றும் ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு, உளவு பார்க்கும் சாதனங்கள், மேலும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தொகுப்புகள், அதை ஏவும் தளங்கள் வழக்கம் போல அழிச்சிருக்காங்க. அமெரிக்கா ஏன் இதை அழிச்சாங்க அப்படின்னு சொன்னா,
ஹொர்மோஸ் ஜலசந்தியை அங்கே கடக்கும் வணிக கப்பல்களை ஈரான் தாக்குவதால் ஈரானுடைய இராணுவ பலத்தை கணிசமாக குறைக்க வேண்டும். அதனால இந்த தாக்குதல் நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. ஹொர்மோஸ் ஜலசந்தி ஈரானுக்கு சொந்தமானது அல்ல. அவன் அதை மூடிட்டான்னு சொல்வதற்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் அல்ல. ஹொர்மோஸ் ஜலசந்தி திறந்தே இருக்கிறது, யார் வேணாலும் கடக்கலாம், அமெரிக்கா அதற்கான உதவியே செய்யும் அப்படின்னு அமெரிக்காவிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஹொர்மோஸ் ஜலசந்தியை 6 பிரம்மாண்ட கப்பல்கள் கடந்து வந்திருக்கு. இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவு என்றாலுமே ஈரான் ஹொர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் அதை தாண்டி வந்திருக்குன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். 6 கப்பல்ல ஒரு கப்பல் 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் வைத்திருந்த பிரம்மாண்டமான கப்பல் அது. அதனுடைய பெயர் ஹியூமனிட்டி. இந்த கப்பல் தாண்டி வந்திருக்கு. அதை தாண்டி கேப்டன் ஆண்ட்ராஸ் என்ற ஒரு கப்பல் 5 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயோட கடந்து வந்திருக்கு. 3 காலியான கச்சா எண்ணெய் நிரப்பக்கூடிய கப்பல்கள் அந்த துறைமுகத்துக்குள்ள போயிருக்கு. இதுல 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் வந்தது. ஈரான்ல கச்சா எண்ணெய் நிரப்பிக்கொண்டு வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 5 லட்சம் பேரல் கொண்டு வந்தது குவைத்துல நிரப்பி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு நிஜமான வீடியோக்கள், நிஜமான புகைப்படங்கள் கிடைக்குது, நம்ம அதை பிரசுரிக்கிறோம். ஆனா ஈரான் தரப்புல செயற்கை நுண்ணறிவு வீடியோக்களை, புகைப்படங்களை தயாரித்து அதை அவங்க வெளியிடுறாங்க. அந்த மூட ஜனங்கள், ஈரான் மூட ஜனங்கள் அந்த செயற்கை நுண்ணறிவு வீடியோ புகைப்படங்களை உண்மை என்று நம்புவதுதான் மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. அதை மொத்தம் ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் தாக்கக்கூடாது, அந்த பகுதி செல்கின்ற கப்பலை. அதனால ஈரானுடைய இராணுவ பலத்தை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த காரணத்திற்காக அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க. ஹொர்மோஸ் ஜலசந்தி திறந்துதான் இருக்கு, 6 கப்பல்கள் தாண்டி இருக்கு. ஆனா இது எண்ணிக்கையில குறைவு. நிச்சயமாக இப்ப வரைக்கும் இஸ்ரேல் இந்த சண்டையில கலந்துக்கல. ஈரான் இஸ்ரேலிடம் வாலாட்ட ரொம்ப பயப்படுவது புரியுது. இத்தனைக்குமே லெபனானை கடுமையா தாக்குறாங்க, காசாவை மிக கடுமையா தாக்குறாங்க. அதோடைய வீடியோக்கெல்லாம் இருக்கு. அடுத்த பதிவு அந்த பதிவு தான். என்றாலும் இஸ்ரேலிடம் மோதினால் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். இஸ்ரேல் யார் சொல்வதையும் கேட்காமல் கடுமையாக தாக்குவாங்க. இருக்கிற உயிரெல்லாம் போயிடும். இன்னைக்கு எவன் அங்க இருக்கானோ, இந்த அப்பாஸ் அரகாசி, காலிபாப், பிற வாகிதி, அமித் வாகிதி, இவனுங்கெல்லாம் சிதறி சாக வேண்டிய நிலைமை வரும். அதனால இஸ்ரேலிடம் இவர்கள் அடக்கி வாசிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு இஸ்ரேல் இதில் கலந்து கொள்ளாமல் இருக்காது. தினந்தோறும் புதிய சேட்டலைட் படங்கள் வந்துகிட்டே இருக்கு. சேட்டலைட் படங்களை பார்க்கும்போது ஈரான் தாக்கப்பட்ட அணு கட்டுமானங்கள்ல திரும்ப வேலை செய்வது, அதை புதுப்பிப்பது நன்றாகவே தெரிகிறது. இது பேச்சுவார்த்தை, சண்டை நிறுத்த ஒப்பந்த மீறல். அதனால இஸ்ரேல் விரைவில் இந்த சண்டையில குதிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், கமெண்ட்லயுமே எனக்கு இந்த கேள்வி நிறைய வருது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டே இருக்காங்க? முழு வீச்சில் பெரிய அளவு சண்டை போட்டு முடிச்சிடலாம்ல, ஏன் ஈரான் அடிக்கிறாங்க, நிப்பாட்டுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். முழு வீச்சில் சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாகவே ட்ரம்ப்பை நான் மனதார பாராட்டுகிறேன். இதற்கு முன்னால ட்ரம்ப்பை விமர்சித்ததுக்கெல்லாம் நிச்சயமாக மன்னிப்பு கோர்றேன். ஏன்னா இவரை போன்ற ஒரு சிறந்த மனிதரை பார்க்க முடியாது. இவர் ஒரு சிறந்த தெய்வ பக்தி மிகுந்தவர். கிறிஸ்துவ மதத்தில் மிக 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 பக்தி மிகுந்தவர், பக்திமான் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துவம் என்பது ரொம்ப எளிது, அவ்வளவுதான். உன்னை போல பிறனையும் நேசி, அவ்வளவுதான் கிறிஸ்துவம். அதாவது நான் எப்படி நல்லா இருக்கேன், எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேனோ பிறரும் அப்படியே இருக்க நாம நினைக்கணும். ட்ரம்ப் அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டையை பெருசாக்காம இராணுவ வீரர்கள் உயிர் போகக்கூடாது என்று மிக கண்ணும் கருத்துமாக இந்த தாக்குதலை வான்படை மூலமாக நடத்தி இந்த சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு பார்க்கிறாரு. இங்கதான் புட்டினும் ட்ரம்ப்பும் வேறுபடுறாங்க. புட்டினை ஏன் திட்டுறான் அப்படின்னா, 5 லட்சம் இராணுவ வீரர்கள், ரஷ்ய இராணுவ வீரர்கள் மரணம் அடைந்தும் கொஞ்சமும் கவலைப்படாம, எந்தவித அங்க பலனும் கிடைக்காம அவன் சண்டையை தொடரான். அடுத்து லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இப்போ ரஷ்யால. ஆனா
அந்த இராணுவ வீரர்கள் மரித்து விடக்கூடாது என்பதில் ட்ரம்ப் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவர்களுக்கு ஒரு தகப்பன் போல இருப்பது நல்லாவே புரியுது. நீங்க இதுக்கு முன்னால் 2 போர், பெரிய போரை பார்த்துருப்பீங்க. ஒன்று அமெரிக்கா வந்து ஈராக் கூட சண்டை போட்டாங்க, இரண்டாவது ஆப்கானிஸ்தான் கூட சண்டை போட்டாங்க. பொருளாதார செலவெல்லாம் விட்டுருங்க, மிக பிரம்மாண்டமான பொருட்செலவு அமெரிக்கா காட்சி, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. அதை தாண்டி ஈராக்குடன் நடந்த 2 சண்டைகள்ல மொத்தமா 10 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஈராக் ராணுவ வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், ரிசர்வ் மக்கள் சொல்லி 10 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதை தாண்டி அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்கள் 4493 பேர் ஈராக்குள்ள வீர மரணம் அடைஞ்சாங்க ஈராக் கூட சண்டையில. அதுல அமெரிக்காவின் லட்சியமான சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டார். ஒன்று. இரண்டாவது வந்து அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் கூட சண்டைக்கு போனாங்க. இந்த 2 சண்டையிலுமே அமெரிக்கா தனித்து சண்டைக்கு போல நேட்டோ மற்றும் அரபு நாடுகளின் கூட்டுப்படைகளோட தான் சண்டைக்கு போனாங்க. அதுவும் முக்கியம். ஆப்கானிஸ்தான் கூட சண்டைக்கு போனாங்க. 2,41,000 பேர் பலியானாங்க ஆப்கானிஸ்தான்ல. அந்த தாலிபான், துணை ராணுவ படை, பயங்கரவாதிகள், அந்த மக்கள், இப்படி 2,41,000 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அமெரிக்கா தரப்புல 2,459 பேர் வீர மரணம் அடைஞ்சாங்க. நேட்டோ படை வீரர்களின் மரண எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையில வரல, அவங்க தனியா கொஞ்சமா இருப்பாங்க. அமெரிக்க ராணுவ வீரர்களை எண்ணிக்கை மரணத்தை மட்டும் சொல்றேன். இதுல அவர்களுடைய லட்சியமான பின்லாடன், அமெரிக்காவுடைய லட்சியமான பின்லாடன் மற்றும் முல்லா உமர், இவனுக்கு எல்லாமே கொல்லப்பட்டாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான அமெரிக்க தரப்பு மரணங்கள், மொத்தமா பார்த்தா பல லட்சம் மக்கள் மரணங்களோடு தான் இந்த சண்டைகள் முடிவுக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ள வெறுமனே 8 அமெரிக்க ராணுவ வீரர்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவுமே தொடக்கத்துல, ஆரம்பத்துல சண்டை நடக்கும் போது வளைகுடா நாடுகள்ல இருந்த அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஏவுகணை தாக்குதலால் கொல்லப்பட்டாங்க. 8 பேர் தான். அதுக்கப்புறம் அமெரிக்க ராணுவ வீரர்களுடைய பலி எண்ணிக்கை இல்லாமையே இந்த சண்டை தொடர்கிறது. அதே சமயத்துல ஈரானிலுமே இப்படி ஈராக் போன்று, ஆப்கானிஸ்தான் போன்று லட்சக்கணக்கில் மரணம் அடையாம துல்லியமான இடங்களை தாக்கி நினைக்கும் வெற்றியை ட்ரம்ப் வந்து நிச்சயமாக தொட்டுவிடுவார். இதுதான் நான் சொன்னேன். புட்டின் மற்றும் பழைய அமெரிக்க அதிபர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் உள்ள வித்தியாசம். ட்ரம்ப் நினைச்சு இன்னைக்கு உத்தரவு கொடுத்தா மிகப்பெரிய அளவு தரையில் அமெரிக்க ராணுவர்கள் இறங்குவாங்க, எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா மிகப்பெரிய அளவு இந்த அளவுக்கு பலி எண்ணிக்கை இருக்கும். அதை தவிர்ப்பதற்காக தான் இந்த சண்டையில வந்து 2 லட்சியங்கள் தான் இருக்கு. ஒன்று, ஈரான் கையில் இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கொடுத்துடணும், ஈரான் அணுகுண்டை நோக்கி போகக்கூடாது. இது முதல் லட்சியம். இரண்டாவது பிரம்மாண்டமான லட்சியம், அந்த ஆட்சி முறை நிச்சயமாக மாற வேண்டும். இந்த முல்லாக்களின், மத வெறியன்களின், வெள்ளிக்கிழமை வெறியன்களோட ஆட்சி முறை மாறி ஜனநாயக ஆட்சி ஈரானுக்கு வரணும். நிச்சயமாக இந்த 2 இலக்குகளையுமே இதை போன்ற தாக்குதலாலே ட்ரம்பால் எட்டி பிடிக்க முடியும். அமெரிக்க வீரர்களின் பலி எண்ணிக்கையை குறைத்து, அதே சமயத்தில் ஈரானில் பொதுமக்களின் பலி எண்ணிக்கை குறைத்து இதை போன்ற தாக்குதலையே வெற்றியை பெற்றுவிட முடியும். அதாவது தினம் 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 ஈரானை பலவீனப்படுத்திட்டே வந்தால் நிச்சயமாக அவர்கள் வழிக்கு வருவாங்க. ட்ரம்ப்பை வந்து உண்மையாக மனதார பாராட்டுகிறேன். தன்னை போலவே பிறர் வீட்டிலும் மரண செய்தி வந்துவிடக்கூடாது, அவர்கள் இராணுவ வீரர்கள் மரணம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக ரொம்ப கரிசனமாக செயல்படுகிறார் என்றுதான் என்னால் சொல்ல முடியுது. இதுக்கு முன்னால ட்ரம்ப்பை வந்து அரைகுறையாக புரிந்து கொண்டு விமர்சனம் பண்ணேன்னு தான் நிஜத்தை ஒத்துக்கிறேன். ஈரான் வந்து இந்த அமெரிக்காவுடைய இராணுவ பலத்தை நிச்சயமாக உணரவில்லை என்று தோன்றுது. உணர்ந்திருந்தாங்கன்னா இப்படி அவங்க பிரச்சனை பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு உலகத்துல அமெரிக்காவை தாண்டி, அமெரிக்காக்குள்ள தனி, அமெரிக்காவை தாண்டி உலகம் முழுவதும் 800 இடங்கள்ல அமெரிக்கா இராணுவ தளம் செயல்படுது. 800 இடங்கள்ல
2 லட்சம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் அமெரிக்காவை தாண்டி உலகம் முழுவதும் நிற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் மிக அதிக இராணுவ தளம், அதற்கடுத்து ஜெர்மனியில் அமெரிக்காவுக்கு இராணுவ தளம் இருக்கு, அதை தாண்டி சவுத் கொரியாவில் அமெரிக்காவுக்கு இராணுவ தளங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த நாடுகளை தாண்டி 80 உலக நாடுகளில் அமெரிக்கா அவர்களது இராணுவ தளங்களை வச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான இராணுவ தளமும் உண்டு, மிக சிறிய அளவில் சிறியதான இராணுவ தளங்களும் உண்டு. அவர்களின் நாடுகளை தாண்டி வெளிநாடுகளில் இராணுவ தளங்களை வைத்திருக்கும் நாடுகள் எடுத்துட்டீங்கன்னா அமெரிக்கா தான் உலகம் முழுவதும் 800 இராணுவ தளங்களை 800 இடங்கள்ல இராணுவ தளங்கள் இருக்கு 80 நாடுகள்ல. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா 2வது இடத்துல வராங்க. 15 இடங்கள்ல இராணுவ தளங்களை உலகம் முழுவதும் வச்சிருக்கேன்பாங்க. அந்த 15 உலக நாடுகள்ங்கிறது முன்பு ரஷ்யாவாக இருந்த இந்த கஜகிஸ்தான், இந்த மாதிரி தான் வரும் இந்த நாடுகளில் தான் ரஷ்யா தன்னுடைய இராணுவத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 3வது இடத்துல இங்கிலாந்து வச்சிருக்காங்க. 13 நாடுகள்பாங்க, அத்தனையுமே மிக சிறிய இராணுவ தளங்கள். அதற்கடுத்து 4வது துருக்கி வச்சிருக்காங்க, 12 இடங்கள்ல இராணுவ தளம் இருக்கு. 5வது இடத்துல இந்தியா வருது, 6 இடங்கள்ல இந்தியா இராணுவ தளங்கள் வச்சிருக்காங்க. அதாவது 2வது இடத்துல இருக்கிற நாடு ரஷ்யா 15 இடங்களை வச்சிருக்காங்க. அமெரிக்கா 800 இடங்களை வச்சிருக்காங்க. அதோட உங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் புரியும். அதை தாண்டி இராணுவத்திற்கு செய்யும் செலவுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவுக்கு அடுத்து 10 நாடுகள் இருப்பாங்க. சீனா, ரஷ்யா, இந்தியா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஜப்பான், இப்படி எடுத்துக்கலாம்ல. அடுத்த 10 நாடுகள் பண்ற செலவை அமெரிக்கா தனி நாடா பண்றாங்க அவங்களுக்கு. அப்போ அந்த இராணுவம் எவ்வளவு வலிமைன்னு புரிஞ்சுக்கணும். ஈரான் இதை புரியாம தான் தங்களுடைய முடிவு நாளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது இராணுவ தளங்கள், இது தரையில செயல்படுது. இதை தாண்டி ஸ்ட்ரைக் குரூப் அப்படிம்பாங்க. ஸ்ட்ரைக் குரூப் என்பது விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒன்றுதான். ஸ்ட்ரைக் குரூப் 1ன்னு வரும். அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு துணையாக அதை பாதுகாக்கும் கப்பல்கள், இராணுவ கப்பல்கள், தாக்குதல் நடத்தும் இராணுவ கப்பல்கள், பிரம்மாண்டமான முறையில் ஒரு 25-30 கப்பல்கள், பிரம்மாண்ட கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பலை புடைசூழ வரும். எண்ணற்ற போர் விமானங்கள் அதை வச்சிருப்பாங்க. இதுதான் ஸ்ட்ரைக் குரூப்புங்கிறது. இப்படி உலகம் முழுவதும் 11 பிரம்மாண்டமான ஸ்ட்ரைக் குரூப்பை அமெரிக்கா ஒரே நேரத்தில் வச்சு பராமரிக்கிறாங்க. 2வது இடத்துல சீனா வருது. 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு. ஆனால் இப்படி பெரிய ஸ்ட்ரைக் குரூப்பாக உலகம் முழுவதும் அவர்கள் சுற்றுவதில்லை. 3வது இடத்துல இங்கிலாந்து வரும். 2 ஸ்ட்ரைக் குரூப் இருக்கு அவங்களுக்கு. 4வது இடத்துல இந்தியா வரும். இந்தியாவுக்குமே 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு. 2 ஸ்ட்ரைக் குரூப் எடுத்துக்கலாம். 5வது இடத்துல பிரான்ஸ் வரும். அவங்களுக்கு 1 விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கு. 11 பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல். அதுலேயுமே உலகத்திலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலும் அங்கதான் இருக்கு. அதிக எடைகளை இழுத்து செல்லக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பலும் அமெரிக்காட்ட தான் இருக்கு. 11 விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஸ்ட்ரைக் குரூப்பை அவங்க ஒரே நேரத்தில் பராமரிப்பாங்க. இப்படி தரையிலும் கடலிலும் வானிலும் பிரம்மாண்டமான முறையில் இராணுவத்தை வைத்திருக்கும் நாடு, ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடு அமெரிக்கா. ஆனால் அது புரியாம இந்த எலியை போல இருக்கும் ஈரான் மோதிக்கொண்டே இருப்பது நிச்சயமாக அவங்க ஒரு அறிவே அற்ற ஜனங்கள் என்றுதான் புரிய வருது. ஆனால் இதை போன்ற தாக்குதல்கள், ட்ரம்பின் கரிசனமான இதை போன்ற தாக்குதலையே இறுதி வெற்றியான அந்த யுரேனியத்தை கைப்பற்றுவது மற்றும் இந்த ஆட்சி முறை மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரலாம். இது ஞாயிற்றுக்கிழமை 5 மணிலிருந்து திங்கட்கிழமை அதிகாலை வரை நடந்த தாக்குதல்கள். பதிலுக்கு ஈரானிடமிருந்தும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் வளைகுடா நாடை நோக்கி தான் போயிருக்கு. இன்று 5 மணிக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நன்றிகள்.